ஹலோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே தான் போக போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே நிறையா இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லாம் பறக்கும். ஏடி இங்கே பார்த்தீங்கன்னா சரியான பனி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பனி இருக்குதுன்னு பாருங்களேன். அந்த இடம் ஃபுல்லாக பள்ளமே தெரில, அந்த அளவுக்கு பனி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வெளியே தான் போக போகிறோம். யாருக்கும் தெரியாமல் இருக்க வரைக்கும் தான் நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வேலி இருக்குது, இந்த கேப் இருக்கா, இந்த கேப் வழியாக தான் போகணும். அங்கே போகலாம். போக முடியுமான்னு தெரில. ஓகே, போய் பார்ப்போம். ஓகே, ஒரு வழியாக வெளியே வந்தாச்சு. ரொம்ப நாள் ஆசை அந்த மலை உச்சிக்கு போகணும் அப்படின்னு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மலை தெரியுதா, அந்த உச்சிக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ யாரும் பார்க்கல, அதனால் நம்ம போவோம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த மலைக்கு உச்சிக்கு போகலான்னு. ஆனால் இந்த நிலம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்களோடது. ஆனால் எனக்கு வழியே தெரியாது எப்படி உச்சிக்கு போகிறது அப்படின்னு. யாராச்சும் பார்த்துருவாங்களோன்னு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. இங்கேருந்து பாருங்களேன், அது ஃபுல்லாகவே பள்ளம் தான். பூனை ஓடுதான். அது என்ன எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்களேன். சரியான குளிர் காய்ஸ், என்னால் குளிர் தாங்கவே முடியல, அந்த அளவுக்கு இருக்குது குளிர். பாதை இருக்குது, இப்படியே போகலாமா? இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக எங்கள் ஓனரோடது தான். எங்கள் ஓனர் இல்லை, இந்த ஃபார்மோட ஓனருக்குள்ளது. எப்படி மலையோட உச்சிக்கு போகிறதுன்னு தெரில. பாதை இந்த பக்கம் போகுது. கேப் இருந்தால் மலையோட உச்சிக்கு போயிடலாம். அந்த கேப்பு வழியும் இல்லை. ஏதோ பாதை போகுது, அந்த பாதை வழியாக போகலாம். என்ன தான் நடக்கு பார்ப்போம். மலையோட உச்சிக்கு எப்படி ஏறுவாங்க, ஆனால் இங்கே பாதையே இல்லை, எப்படி ஏறுறதுன்னு தெரில. இந்த பக்கம் 2 பேர் ஆடு மேய்க்க வருவாங்க, பார்ப்பது உண்டு. அவங்க கொஞ்சம் விடிய காலில் ஒரு 9-10 மணி போல தான் வருவாங்க. காய்ஸ், ஒத்தாளாக போயிட்டுருக்கேன், என்ன பண்ணுறதுனே தெரில. மேலே போகிறோம். இன்னும் காய்ஸ் மேலே போயிட்டே இருக்கு. ஓகே, இது வரைக்கும் போனதே போதும் காய்ஸ். இதுக்கப்புறம் ஒத்தையில் போகவே ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, இந்த பக்கம் ஒரு பாதை இருக்குது, அந்த பக்கமும் ஒரு பாதை இருக்குது. ஆனால் அது நமக்கு தெரியல, பயங்கரமாக இருக்குது. ஸோ ஓகே, இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓ மை காட், ஃபுல்லாமே இதானா? நானும் பள்ளமாக இருக்கும்னு நினச்சேன். ஓகே, ஏரியாவே வித்தியாசமாக தான் இருக்குது. கொஞ்சம் சூரிய வெளிச்சம் வந்த பிறகு வந்துடலாம் போல். ஓகே, இப்போ நம்ம போவோம், ரிட்டன் போகலாம். வந்த வழி தெரியுமான்னு தெரியலையே. அப்படியே போவோம். கொஞ்சம் சூரிய வெளிச்சம் வந்த பிறகு நம்ம வந்துருந்தா அப்படியே கரெக்டாக இருந்திருக்கும். சூரிய வெளிச்சம் வேறு கம்மியாக இருக்கா, அப்போ வந்துட்டோம். மழையை பாருங்க, வச்சு இறங்கி இருக்கு. ஆடு மேய்க்கிறவங்களை நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், இந்த பக்கம் வருவாங்க. அவங்க ஒரு 9-10 மணி போல் தான் வருவாங்க. நம்ம பார்த்திங்கன்னா காலைல ஒரு 6:30 வந்துட்டோம். அதனால் சூரியன் இன்னும் வரல, வந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன ரொம்ப பனியாக இருக்காதான் இங்கே பிரச்சனையாகிடுச்சு. இல்லைன்னா அந்த வியூ அவங்களுக்கு காமிச்சிருப்பேன், பார்க்க சூப்பராக இருந்திருக்கும். ஓகே, இன்னொரு நாள் போவோம். இன்னொரு நாள் போனால் அந்த வியூ அப்படியே பார்க்க பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக இன்னொரு நாள் போவோம். மேனேஜர் சார் இல்லை, அதனால தான் தைரியமாக வெளியே வந்துட்டோம். மேனேஜர் சார் இருந்தாலும் பயப்பட மாட்டாரு, நான் கிளம்பி வந்திருப்பேன். இப்போ வெளியே போயிருக்காரு, அதனால் இன்னும் கொஞ்சம் தைரியம் இருந்துச்சு. அப்படியே கிளம்பி வந்தாச்சு. நான் மட்டும்தான் தனியாக வந்தேன், கூட யாருமே இல்லை. ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் உள்ளே போகணும். இந்த வேலியில் ஒரு சைடு ஒரு கேப் இருக்கும், அந்த கேப் வழியாக தான் உள்ளே போகணும். எப்படி வந்தாலும் அந்த மாதிரி உள்ளே போயிடுவோம்.
சரியான பனி. ஒரு 7-8 மணி போல் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் போல்.